டிராக்டர் வச்சிருக்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலா என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த டிராக்டர்ல இந்த மிலிட்டரிக்கு மாட்டோம் இல்லையா, சோ இதுல இருக்கக்கூடிய பாடியில இருக்கக்கூடிய மரம் எல்லாமே அவுட் ஆயிடுச்சுங்க. பொதுவா இந்த மாதிரி டிராக்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மில்லிமீட்டர் த்ரெட், அதாவது MM த்ரெட் போடுவாங்க. இந்த டிராக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈச்சர் டிராக்டர்ல 16 mm போல்ட் நெட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஆடிக்காலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, போல்ட் நெட் ஸ்லிப் ஆன உடனே லோக்கல்ல வந்து இன்ச்சஸ் த்ரெட் வாங்கி போட்டாருங்க. சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதுல இருக்க மரம் எல்லாம் அடிச்சிருச்சு. இந்த மரம் எல்லாமே இப்ப காலி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, நான் இப்ப ஓட்ட போட்டு இப்ப வந்து 3/4 சைஸ் த்ரெட் நான் ரீத்ரெட் அடிச்சிருக்கேன். சோ இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா, ஒரு போல்ட் நெட்டை எடுத்து இப்ப கடைக்காரங்களுக்கும் சரியா தெரியாது, இந்த ஸ்பேனர் சைஸை தான் பார்ப்பாங்க. 24 26 ஸ்பேனர் பிடிச்சா போதும், அந்த போல்ட் இந்த போல்ட் ஒன்னு நம்பிடுவாங்க. ஆனா இந்த மரையோட பிச்செல்லாம் பார்க்க தெரியாது. சோ இது வந்து ரொம்ப ரேரா ஒரு சில கடைகள் மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ மில்லிமீட்டர் த்ரெட் வேற, அதே மாதிரி இன்ச்சஸ் த்ரெட் வேற. ரொம்ப ரிஸ்க் எடுத்து, ஏன்னா இந்த பாடி எல்லாம் கழட்டி நம்ம த்ரெட் போனோம்னா அது ஏகப்பட்ட செலவாகுங்க. சோ நம்ம இப்போ வந்து ஆல்டர் பண்ணி என்னோட ட்ரில் பிட்ட வெட்டி வெல்டிங் பண்ணி ரொம்ப மெனக்கட்டு இப்ப பாத்தீங்கன்னா அடுத்த சைஸ் மரம் போட்டு கொடுத்துருக்கேன். மறக்காம டிராக்டர் டிப்பர் வச்சிருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.